பண்ண ஐயோ நான் 48 நாளா செய்தேன் என் கங்காதர பூஜை எல்லாம் போச்சு 48 நாளா காவல் தேங்காய் முடி போச்சு 48 நாளா நான் காவல் இருந்தேன் என் வெத்தலை பாக்கு போச்சு 48 நாளா காவல் இருந்தேன் 2 எலுமிச்சை பழம் போச்சு கொட்டை பாக்கு தர பூஜை செய்யும் ஆசையோட சேர வந்தீர் மாலையிட்ட உண்டான வாய வைக்க ஆம்பளை பல வேலை இருக்கு வீட்டுக்கார கூட்ட சீர உடனே போகணும் என் பொண்டாடி கூட்டணும் உடனே போகணும் ஆமா அப்படியா அதான் இது என்னது இந்த ஈசனில் லிங்கத்தை காவல் உதச்சி லிங்கம் ஆறுமுகா இந்த லிங்கம் போனா பாரு வந்து லிங்கத்தை பாரு இந்த மாலையிட்ட கணவனை விட அந்த ஆழகால சட்ட குறித்த பரம கடவுளுடைய பூஜை முக்கியமா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம வீட்டுக்காரு சேரத்து இல்ல 9 வருஷம் சும்மாதான் எங்க அம்மா தான் கூட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த பூஜை செய்ய எதனால இந்த பூஜை செய்ய ஐயோ எனக்கு ஒரு ஆம்பிரியாங்கிற பாரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து ரொம்ப கேஜி கெஞ்சி கிடக்குறீங்க ஏண்டா உங்களுக்கு அம்மா எனக்கு வந்து சுறுசுறுப்பு உனக்கு வரலையே இதே போலதான் ஒரு 10-15 ராத்திரி ஆட்டான்னு இருந்துட்டேன் 50 ராத்திரி ஆட்டானோ ஆமா நான் போகாத இருந்தேன் அது டைம் வந்து ஆடி இருந்தவரா ஆமா வீட்டுக்கு போகாத 15 நாள் செல்லு போனேன் செல்லு போனா அப்புறம் என்ன கடு செத்து காரமா போகும்னு அப்புறம் பாதி நேரத்திலேயே பொண்டாடி போய் சேர்ந்தேன் அவன் நாள் இல்ல பாக்குற இன்னைக்குதான் வாயுதா அப்படின்னா சரி நாம வெகுவா இருக்கணுமே அப்படி போட்டோம் அவனே வெளியே படுத்தா வந்து எழுத மாட்டாலும் வெளியே போலான்னு படுக்கலான்னு தாவரத்துல எங்க மாமியா படுத்திருந்தாங்க சீண்டனா மேட்டை முடிச்சுட்டு வந்துட்டேன் மாமியா போன உக்கால ஓகே சிவ பூஜை செய்ய அது எதனால் என்ன காரணம் ஐயோ தயவு மூஞ்சி வரணும் அப்புறம்
நம்மளுக்கு பல வேலை நடக்குதியா ஒரு பாக்கடி அவரும் விட மாட்டாரு மேட்டை முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ணு குளிக்கூட வேணாமா இது எதனால இந்த பூஜை மன்னவர் வாரி வீரந்து அன்னவர் பரமான் ஐயம் பூசித்தே அன்பாய் நேசித்தே ஆம்படியா வரணும் பூஜை பண்ண ஏடா இருக்குமா ஆம்படியா வரணும் பூஜை பண்ண ஆமா ஆம்படியா வரணும் தான் பூஜை பண்ண அப்படின்னா யாரு இந்த மாலையிட்ட கணவன் வர வேண்டும் அப்படி செய்திய பூஜை பரம கடவுள் அந்த பரம கடவுளை நான் நேராக பார்த்து நான் என்ன செய்த தெரியுமா என்ன செய்த அந்த பரமனை நேராக பார்த்து என்னுடைய காண்டி வந்தான் ஒரே அடி அடிச்சு நான் தவறு செய்தால் ஆமா போய் அவங்க சொல்லு அந்த பறவையே காண்டி வந்தால் அடிக்கிறான் அப்புறம் அவரு பேச பேசுறேன் இந்த கடவுள் பொறுத்த வரையும் நின்று விடுறாங்க ஒரு 5 மணி நேரம் என்னன்றா ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தான் கஷ்டம் தெரியும் ஆம்பளை கஷ்டம் ஆம்பளைக்கு தான் அப்படியே இட்டுருவோம் எந்த நேரத்தில் கொடுக்கணும் என்ன தெரியுதா போடா பெரியவங்களா சின்ன பசங்களுக்கு பேச பாப்பா பாப்பா சும்மா ஒரு 5 நிமிஷம் வேலையை போய் என் மன கவனி காட்டுற நீ வேற பரம கடவுளை சுவாமி அன்னவரார் உள்ளினாலே கண்ணீர் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுத்து நீங்க வரணும் தான் பூஜை பண்ண 47 முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ராத்திரி விடிஞ்சு போச்சுன்னா 48 நாள் முடிஞ்சு போச்சு என்னடா நடந்து போச்சு உனக்கு இதுல சீப்படா ஒரு நல்ல நேரத்துல வந்து டீ குடிக்கணும் ஒரு மூஞ்சி பார்த்தா வளைஞ்சாத்தான் மூஞ்சி அதேதான் எந்த நேரத்துக்கு சாப்பிடணும் அட இரண்டா கொஞ்சம் புடிச்சு தட புட்டப்ப நான் ஒதுங்கி ஒதுங்கி உட்கார்றாண்டி அம்மா அப்பதான் ஏய் போபடியா ஜாய் போடி கிளம்புடா தூக்குடா ரெண்டு சேஞ்ச் வர சொல்றா டேய் புடிச்சு வச்சிரு புட்ரோஸ்டா நீயே புட்ரோஸ் மாதிரி கம்மி
பக்காடா அவன் பச்சிருக்கான். இந்த மாதிரிலாம் நமக்கு பண்ணா இந்த கெட்டிக்கு போய் சுருவை போட்டு எந்த ஆம்பளை சும்மா ஓ எனக்கு மன்னிப்புடா. என் வீட்டுல வந்து என்ன எப்போதும் இல்லாதா எங்க நான் என்ன சொல்றேன், நான் ஆம்படியா வரணும்னு போட்டு பண்ணேன். பாடல் கொத்தா போதுற கண்ட்ரோல் சும்மா கேஞ்சி கிடக்குறாங்க போய் ஆம்படியா வரணும்னு பூஜை பண்ணேன். ஆமா ஆம்படியா வந்துட்டாரு அப்புறம் கையை வச்சு பேசணும். மவுத்து வீட்டுக்கு தூரமா இருக்குமா நிறைய கொண்டாடி நீ என்ன தலையிட்டு போய் சப்போர்ட் பண்ணிக்கிற நீ அவர்கிட்ட சப்போர்ட் அவரு வேற ஏதாவது மாத்தவனா இதுதான் வை அதுக்காக பூஜை பண்ண ஆம்படியா வரணும்னு வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாங்க. பேட்டரி போகணும் உட்கார கண்ணு நீ எதுக்கு பிந்து வச்சு நான் என்ன ஒக்கலை தந்து விடு. நீ ஏன் பிந்து வச்சாடுங்கிற உனக்கு பேட்டரி கிடக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஆம்படியா வரணும் பூஜை பண்ண 48 நாள் முடியல. முடியறதுக்கு இன்னும் சட்ட போற பெரு மன்னவா பூஜை முடிய சாதி என் புண்ணியவா நாதிகை கூடியவோ என் நாதர பொறுத்திரு நன்றிரு விடிவதற்கு இன்னும் 15 நாளைக்கு இருக்கு. இது பொறுக்கிற வேலையா? கடன் கொடுத்து கூட இந்த மாசம் எடுத்து அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் பொறுத்துக்குவான். அப்புறம் அம்மா கோவம் பூஜை முடிய தண்ணி இருப்பிருக்கா நத்தவம் 15 நாளைக்கு இருக்கா நாழிகை 15 நாழிகை பொறுத்தா 2 பேர் வீட்டுக்கு போயிடுமா அப்படியா? அடி நாழிகை அடி நாழிகை முடிய நானமும் அடைய நங்கையே பொறுப்பதுண்டோ நங்கையே பொறுப்பதுண்டோ நாழிகை ஏந்தும் ஆதிநாராயணனும் அதில் அவருமே அச்சம் கொள்வார் அது சேரிகையாலே நான் சிந்திக்க மாட்டேன் என்னை சேர்த்திட நீ வருகாவிட்டார் அடிவாதி என் கண்ணே அடிவாதி என் கண்ணே அடிவாதி என் பெண்ணே அடிவாதி அடி வந்து நீ என்னை சேர்வட்டி ஆத்தாவோ கோவிலிலே அழகார வாசலில் அவன் ஏந்து வச்சிட்டு குச்சி வளைக்கு குச்சி வேலை கம்மியாடி குச்சி வேலை குச்சியில வேலை கேத்துவாங்க திருச்சியில் போட்டு ஏத்தணும் நம்ம
நம்ம திருச்சியில போய் ஆத்தண்டா இதுக்கு இந்த நாளுக்கு மரியாதை கிடையாது. இதுக்கு இந்த நாளுக்கு மரியாதை கிடையாது. மரியாதை கிடையாது. ஏய் உன் மூஞ்சில ஏன் சாண்ட வச்சு சாலா இல்லைங்க. அட நட்டு ஏய் அடவுட் கூட தர மாட்டாங்க. நீ எத்தறதா சட்ட போடுங்க. சரி டேய் 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 இந்த ஆள இனிமேல் வெளிய இவர் தாமது கிடையாது. ஏய் பிரபு வெளிக்கட்டி கதவை சாத்திடுவேன். கடவுளே மண்டை போயிடுச்சே, மண்டை உடைஞ்சுது, மண்டை உடைஞ்சுது. எதனால மண்டை உடைச்சு? எதனால மண்டை உடைச்சிச்சு? மண்டை உடைஞ்சுது, மண்டை உடைஞ்சு எதனால உடைச்சு? எதனால உடைச்சிச்சு? போடா. அடி தொட்டுமே என்னை என்னை துணிந்துமே நீயோ என்ற தொகையே பிடித்து தள்ள அடி பித்தான தூணி என்ற சிரமது இடித்து என்ற தேவியே ரத்தம் உதிர இந்த நட்டிலோ நடைகள் நான் படைத்திடும் விஜயன் அடி அருமையே உன் வீடு தேடி என்னை சுட்டிடும் மந்த கண்ணன் சாட்சியா இனிமே ரூபத்தோடு அவன் டைம்ல அவன் அண்ணன் பாட்டை இப்ப பின்னாடி பாடினான் அன்னைக்கு. அப்பா என் தமிழ தர்மராஜு கட்டளை அர்ஜுனா மின்னலிலே திருமணம் செய்து 9 வருட காலமாகின்றபடியா மேக உலகத்திலிருந்து நிருபம் வந்திருக்கு. நீ சென்று உன் மனைவியை பார்த்துட்டு வா அப்படி என்று தமிழ் தர்மராஜு கட்டளையிட்டார். அதை சிறுமையா கொண்டு இந்த மேக உலகம் வந்து கன்னியா பெண்ணை என்று அழைத்தார். அவ பூஜை செய்துட்டு இருக்கா. கதவை திறந்து உள்ளே வா என்று அழைத்து என்னை கணவன் என்று கருதாமல் என்னை பிடித்து தள்ளிவிட்டா. அப்படி தள்ளியதான் இந்த அருக்காய்வாறு பாயப்படியை சிரம்பட்டு எனக்கு முன்காயம் பட்டு விட்டது. அது சோயமாபுரி சொன்னமாபுரி ஆண்டுக்கு மரியாதை 3,60,00,000 நிவாத கவச கால கையர்கள் அவர்களை கொல்லுகின்ற போது என் வேகத்தில் காயப்பட்டவன் அல்ல கிடையாது. ஆனா மனைவியினுடைய பாசத்தினால் எனக்கு முன்காயம் பட்டு விட்டது. அதனால் இனிமேல் இந்த மேக உலகத்தின் மின்னலொளி அரண்மனைக்கு இந்த ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா, என் மாமா கோபால கண்ணன் மீது சாட்சியா, என் அண்ணன் தர்ம மீது சாட்சியா, பத்தினி பாஞ்சாலி மீது சாட்சியாக 32 அடி நய தூய ரூபத்தோடு
காட்சியா? முப்பத்தெண்டு அழகோடு. அழகோடு இந்த மின்னல் ஒளி அரண்மனைக்கு அர்ஜுனன் வருவது வருவது கிடையாது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அப்போ வேற வேற கோயிலுக்கு நீ உள்ள போந்துக்கிறியா கோயிலுக்கு மண்டை பொழுது டேய் ஆ, இவள் போனால் போகட்டும் ஓடு போ. 8 மனைவில ஒன்று போகட்டும் ஆ, 7 பட்டஸ்ரீ ஆ, ஏய், ஏய், 7 மனைவி இருக்கா 60,000 ஆ, போதும் மாதிரி அது தனி. அனைவரை விடு ஆ. எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஆ. கண்ணே ஓடு. அப்படி என்று அழைத்தால் எங்க மாமா கோபாலக்கருடைய தங்கை. தங்கை சுபச்சிரை சுபத்திரை. அது எங்க போக வேண்டும் ஆ, கண்ணன் தங்கை. அந்த கண்ணல் தங்கை என்னாச்சு என்னாச்சு பெருங்காயம். பெருங்காயம் பெருங்காயம். யார வெங்காயம் என்ன பெருங்காயம் ஏம்மா. ஓ ஐயோ ரத்தம். யார பொறும்போக்கு சீ, ஏய் பரம்பகோ என்னடா ஏம்மா, உங்க வீட்டுக்காரர் உன்னை தேடி வந்தாரா? என்னது உங்க வீட்டுக்காரர் உன்னை தேடி வந்தாரா? அதுக்கு என்ன பஞ்சாயத்து இப்போ? பஞ்சாயத்தா வந்தாரு வந்தாரா? ஆமா. உன்னை அவளை ஈத்தாரா? ஏ, ஈத்தாரு புடிச்சாருன்னு அசிங்க கழுத பலாலத்துக்கு ஈத்தாரா? எல்லாம் அழிஞ்சு போவாங்க எல்லாம் வெட்டிக்கு ஒண்ணு கும்பிட்டாருன்னு சொல்லடா ஆ. நீ கூட எப்ப நேரம் இல்ல போ அவளை வாழான்னு நீ தடுத்தியா? தடுத்த தள்ளன கோவம் வந்து இடிச்சு தள்ளனு பாரு. தள்ளன எம்மா, என்ன அருகால வாசல் இருந்தா அருகால் மேல வாசல் இருந்தா கம்மியாட்டியா ஆ, சொல்ற வாசல்ல அருகால் இருந்து பாரு. அது போய் என்ன ஆமா, இழுத்த இடியில ஆ. அவர் அருகால தலை மோதி ஐயா வெங்காயம் பட்டு விட்டது. ஐயோ காயப்பட்டுச்சா ஆமா, ஐயோ காயம் எடுத்துட்டே. ஏண்டா ரத்தம். ஆ. ஆ, ஏய் ரத்தம். துவர துவரையா துவர துவரையா துவர துவர ஏய் துவரன்னு வந்தது. அவரையா இல்ல கம்மியாட்டி ஆமா ஏமா, ஏண்டா டேய் டேய் வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டி தானடா ஆள் இருந்தாதானே. ஆளு கிடையாது. ஏன் எழுந்திருச்சாரு. ஆமா. அவர் ஒரு சத்தியம் பண்ணாரு. சத்தியம் ஆமா, என்னன்னு ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா, என்னது அண்ணா தர்மவேல் சாட்சியா, ஆமா. பத்திரி பாஞ்சாலியோட சாட்சியா, ஆ. கோபாலக்கண்ணன் பகவான் சாட்சியா, இனி 32 அழுகோடு மின்னல் வீட்டுக்கு நான் வருவதில்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டேன். அவரு போய் சேர்ந்துட்டாரு. சத்தியம் பண்ணிட்டாரு. போயிட்டாரு. ஐயோ ஐயோ தாதி மாறே நான் அநியாய பாவியாக ஐயையோ, தாதி மாறே. பொய்யான பூசையினா என் புருஷனுக்கு துரோகம் செய்தேன் எனக்கு வையகம் ஆசை வேண்டாம், எனக்கு வாழ்வான சுகமும் வேண்டாம். செய்யோக பொட்டு பூவோ சரப்படி ஆணை வேண்டாம். ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா, ஆமா. அண்ணா தர்மர் மேல் சாட்சியா, சாட்சியா. மனைவி பாஞ்சாலி மேல் சாட்சியா,
மாமா பரந்தாமன் மேல் சாட்சியா சாட்சியா இனி 32 அழகோடு வர மாட்டேன் சத்தியம் மட்டும் போயிட்டாரு அம்மா. சத்தியம் செய்து விட்டார். ஆனால் சொல்ல தவறாதவர்கள் ஆமா ஆமா முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டா. அப்படி சத்தியம் செய்துட்டாருன்னு சொன்னா இனி என் வீட்டுக்கு அவர் வரவே போவதில்லை. இல்ல ஒரு பெண்ணானவள் அழகா இருப்பது கணவன் ரசிப்பதற்குத்தான் ஒரு பெண் அழகா இருக்கு. ஆமா அப்ப ஆம்படியா இல்லாத நாம ஏன்? ஆமா நமக்கு இனிமேல் எது வேண்டாம்? ஆஹா எது வேண்டாம்? வேண்டாம். என்ன செய்வேன் ஏது செய்வேன் எங்கே மனம் வழங்க என்ன செய்வேன் அது செய்வேன் எங்கே மனம் வழங்க லானே பொய்யான இந்த பூசையினா என் புருஷனுக்கு துரோகம் செய்வேன். பொய்யான இந்த பூசையினா என் புருஷனுக்கு துரோகம் செய்தேன். பையகங்கள் ஆசை வேண்டாம், எனக்கு வாழ்வான சுகமோ வேண்டாம். பையகங்கள் ஆசை வேண்டாம், எனக்கு வாழ்வான சுகமோ வேண்டாம். இந்த பொய்யான இந்த பூசையினால் நான் எப்ப சும்மா இருந்தாலும் இருந்திருப்பேனே. எங்க அப்பா தானே சொன்னாரு நீ சிவன் பூஜை செய்யுமான்னு சொல்லி. ஐயோ அவர் பேச்ச கேட்டு சிவன் பூஜை செய்து கிடைச்ச ஆம்படியானே வராத அளவுக்கு இழந்துட்டனே. எங்கிருந்து வருவாரு? என் தந்தை மேகராஜனாலே இந்த தையாளாலும் மோசமா போனேன். என் கூட வச்சுட்டேன் அது புரட்டியா ஆமா ஓயின் சாப்பிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். ஏம்மா என்ன பண்றது? படுபாவி மனுஷன் வேணாயா பூஜை முடிட்டோம் இது என்ன ஆத்து தண்ணி அடிச்சுன்னு ஓடி போயிடுது. இது கிணறு தண்ணி எந்த நேரத்துல மொண்டுக்கலாம் குடிச்சுக்கலாம் தலைப்பாட சொன்னேன். என் பேச்சு அந்த ஆளு கேட்கல பத்தியா? என் பேச்சு சொன்னா என் பேச்சு கேப்பாடுறான், கேப்பாரு வேணாயா புரியான்னு கெஞ்சன கூத்து பாக்குறீங்களே. பானா நான் சொன்ன அந்த கண்டவனுக்கு போட்ட பையன் நானும் சொன்னேன் எங்க அம்மா போன அப்புறம் இது வச்சு பத்திரமா அப்படி சொல்லி கேட்க மாட்டேங்கிறேன். நானும் தான் சொன்னேன் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு ஏரியா நம்ம செட்டுல போட்டு என்னைக்கு வேணாலும் கண்டிக்கலாம் கேட்டாலும் அந்த ஆளு அழிஞ்சு பிடிச்சவரா போவாங்க. அந்த ஆளு நெஞ்சு விட்டு
போட்டு என் மாமியார் வீட்டு உள்ள போனா என் பொண்டாட்டி விட்டு என்ன கதை சொல்லி கவுண்டி போனது கூட நிமித்தி வந்த கேஜி உன் பொண்டாட்டிக்கு வராது, எனக்கு வந்த கேஜி உன் மாவனுக்கு வராது, என் மாவனுக்கு வராது. எல்லாத்துக்கும் வரும். எதுவுமே இல்லாத அவரை குழைக்கிறதுக்கு வழி தேடிக்கணுமே. குழைக்கிறதுக்கு வழி என்ன வழி? இந்த பாரு, இந்த நகை அப்படி பீரால சா துரு பிடிச்சிக்கும். இது எடுத்துரும் போ. ஆமா, அடுவை சேட்டுக்கெல்லாம் அடுவை வச்சுட்டு ஒரு 5000 ரூபாய் வாங்கு. 5000 ரூபாய் எங்கேயும் போக தேவையில்லை. திருப்பால் பந்தல்ல அப்படி அந்த ஆளு ஏறி பக்கமா கொசங்கட்டு மூலடா. அந்த மூளை கொசங்கட்டு மூளை கொசம் கிணத்து மூளை இவர் வரலான்னு ஒரு நினைப்பாட்டு அங்க ஒரு இட்லி கடை வச்சுக்கினா இட்லி கடை வச்சு வியாபாரம் பண்ணா நீ நாளுக்கு நாள் முன்னுக்கு வருவேன். ஆனா பகல் வைக்காத, நைட்ல கடை வை. யார் சாப்பிட வந்து போற பைபாஸ்ல லாரி போறான், பஸ்கார போறான், லாங் வரவெல்லாம் நின்று சாப்பிட்டு லாரி கண்டக்டர், பஸ் டிரைவர், லாரி கடை எல்லாம் வருவானு. என் வவரி எரியும் போது கூட ஏறினான்ல சாண்ட 1000 வந்து கேட்கலாமான்னு வருது. என்ன பண்றது? போங்கடா போங்கடா. எனக்கு வந்து இத விஜய் காண்டி சுபத்திரி தேடி போக, இத சுபத்திர தற்போம்.
சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சம் இருந்த சபை. லட்சுமி கடாட்சம் புரிந்த சபையில யார் அமர்ந்திருக்கின்றார்கள்? மாதாபிதா குரு தெய்வம். கட்டுணர்ந்த கணதனவான்கள் அண்ணனுடைய பாதத்திற்கும் அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக பேராசிரியர் அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு இடையே 1 கோடி வணக்கம். விளக்கம் என்ன? எப்படிப்பா? சுபத்திரை 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 ரை 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 சுபத்திரை சுபத்திரை. எங்க சுபத்திரை கொண்டு வந்து வைக்கடா. அங்க போய் அக்கா தங்கச்சில வை தம்பி. இங்க வைக்காத. ஆளு இருக்கு அப்படியே அடிச்சுனா தம்பி. அவன் பண்ண மாட்டமா. மூத்தரே சின்னரே நல்லுவரே. ஏய் எங்க வீட்டுக்காரர் தான்டா. தம்பி அப்படி சுபத்திரை சொன்னனே. ஆமா. வசுதேவருக்கு தேவகிக்கும் 9ஆம் முறை பிறந்த விழுந்த சுபத்திரை. அம்மா 9. அப்படி சொல்லு. 9ஆம் முறை பிறந்து தாய் மாமனாகிய கம்சனுடைய ஆக்கிரிக்கு உட்பட்டு ஆண்டவர் போக மீண்டவர்கள் தம்பி நாங்க 4 பேர் தான்டா. 4 பேர். எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, எங்க நல்ல அண்ணன் கோபால கண்ணன், எங்க சின்ன அண்ணன் சாத்திகை அண்ணன். அப்படி 3 பேருக்கும் நான் ஒரே ஒரு தங்கை. சுபத்திரை சுபத்திரை சுபத்திரை. 3 பேர் தான் வைக்கிறாங்க. சூடு வைக்க மாட்டாங்க. அப்படி சொல்லு. இதுல வைக்கலாம் அதுல வச்சிருவாங்க. யார் அது எதுக்கு வைக்கிறாங்க? மஞ்சள் தண்ணில வைக்கலாம், சிமெண்ட்ல வச்சிருவாங்க. எங்க அண்ணன் பெண்ணு என் வீட்டுல நல்லது நடந்தா எட்டு வந்து முதல்ல வரிசை வைக்கிறவே அண்ணன் தான் இருப்பாரு. அப்படி சொல்லு. எங்க வீட்டுக்கார எங்க அண்ணன் சொல்லு. ஆமா பலராம் சக்கரவர்த்தி. இவருதான் பலராம் சக்கரவர்த்தி. மூஞ்ச பாரு. எங்க அண்ணன் எப்பேற்பட்ட வீராதிவீரர் பலராமன். பேர் நோண்டி சக்கரவர்த்தி. பலராமன் சொன்னா தம்பி எங்க அண்ணன் என்னோட சாதாரண ஆளா யாதவ குலத்திலே பிறந்து பலராமன் சொன்னா எங்க இந்த உலகமே நடுங்கும். அப்பேற்பட்ட கலப்பு ஆயுதம் உடையவர். அப்பேற்பட்ட அந்த பலராம சக்கரவர்த்திக்கு கோபாலக்கண்ணனுக்கு தங்கை சுபத்திரை சுபத்திரை இலக்கமா பிறந்து விட்டது. டேய் நான் யாருக்கு தங்கை யாரை மாலையிட்டேன் உனக்கு தெரியாது. சொல்றபடியா? எனது அண்ணன் எங்க அண்ணன் கோபால கண்ணன் பார்த்தன்னு சொன்னா அந்த 5 ராஜாக்களில் நடு பிறந்தோர். ஆனால் அழகு முன்னிலை பின்னழகு முதுகலை மச்சிரே பல்லிலை பிரசித்தி பாதத்தை சொந்தாவரை தோளில சுமசிமா கப்பலில் அமர்ந்த
கரகட மாட வந்து ஏண்டா நின்னு சொல்லலாம். பின்ன எங்க வீட்டுக்கார் பேரு என்ன? எங்க அண்ணன் எப்ப விட்டாளு? வீட்டுக்கார் எப்படி விட்டாளு? உங்க அண்ணன் தான் உனக்கு கூட்டி வச்சாரு. கூட்டி வச்சத விட பராகட்ட விளக்கு பிடிச்சதெல்லாம் விடுறாங்க. சரி அண்ணனுக்கு தங்கை அர்ஜுனுக்கு மங்கை. அப்படி சொல்லு. அப்பேர் விட்ட ஆனால் அழகு மன்னன். அத அந்த அர்ஜுன பெருமாளை அது என் அத்தம் அவன்டா. ஆமாண்டா அங்க பாக்காத பல்ல காட்டு சொல்லு. அத்தை மகன் அத்தை பெருமாள் மாலை இட்டு ஏய் அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்துட்ட. யாருக்கு? ஏடா ஊருக்கு 10 பேருடா. ஊருக்கு 10 பேர் உங்க அம்மா போய் தான் பெத்துக்கறாங்க. ஆமா புள்ள இருக்கா செத்துச்சா? ஏய் யார பத்தன அடங்க. இல்ல கிட்ட வந்துறியா? எங்க வீட்ல இருக்கா? வீட்ல இருக்கடா. சின்ன குழந்தை படிச்சா அப்படியே அப்படியே பூடுதுங்க. சின்ன குழந்தை வீட்ல தான் இருக்கா. அழகான ஆண் வாலிப வயசா இருக்கான். தம்பி ஆனாலும் எங்க வீட்டுக்காரர் மூத்தாரு கொழுந்தனார்லாம் இப்ப எங்க இருக்காங்க? எங்க? டேய் படுபாவி துரியோதன செய்த சதியால அது 12 வருஷம் வனவாசம் ஒரு அந்த அஜ்ஞான வாசம் கழிக்க சொல்லி கட்டளை. ஆனா தம்பி இப்ப உபபலாயத்துல இருக்காங்க. ஆமா உபலாயத்துல இருக்காங்க. ஆமாண்டா. ஆனா படுபாவி துரியோதன எவ்வளோ பெரிய கஷ்டம் எங்களுக்கு கஷ்டத்துக்கு கொடுமையெல்லாம் செஞ்சோம். கொடுமையெல்லாம் செய்து 12 வருஷம் காட்டு எங்க வீட்டுக்காரும் மூத்தாரு. எங்க அக்கா பாஞ்சாலி ஐயோ அவங்க எங்க 5 பேரு கூடயும் 5 பேருக்கும் மனைவியா இருந்து கானகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு நிலையில உபலாயத்துல நாட்டுல வந்து தங்கியிருக்காங்க. அப்ப இப்ப எந்த குறையும் இல்ல. அக்கா பாஞ்சாலி நிருபம். ஆமா உபலாயத்திலிருந்து எங்க அக்கா பாஞ்சாலி செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. படிச்சவர் தான் இவர்கிட்ட கூட குடிச்சவர். பின்ன படிச்சாலும் எழுதாம யாரு எழுதுவாங்க? தண்டிச்சோறு நீ சொல்லியம்மா. இது எங்க அக்கா எழுதிய நிருபம். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். ஏன்னா மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க அப்படி என்று நாங்க எப்பவுமே செஞ்சுட்டு வந்தோம். ஆமாண்டா இப்ப நாட்டுல இருந்தாலும் சரியா இப்ப காட்டுல போயிட்டதால 12 வருஷமா இது நின்னு போச்சு. இப்ப அந்த நாள் வந்திருக்கு. அதை செய்யணும் அப்படின்னு 8 அக்கா தங்கச்சி ஒன்னா சேரணும் அப்படின்னு எங்க அக்கா பாஞ்சாலி எழுதிருக்காங்க. இது நமக்கு வந்த நிருபம். இந்த ஆனகுஞ்சி பட்டணத்துக்கு இந்த சுபத்திரிக்கு வந்திருக்கிறது. இப்ப நாம எங்க போகணும்? உபலாயம் போகணும். சரி போலாம் போ. உபலாயம் தன்னை தேடி பாஞ்சாலி அம்மா நிருபம் சொல்ல இதோ நாகக்கண்ணி தர்பார்.
Yeah.